மஜாவா இனிக்கிறியே பஞ்சு மிட்டாயா நீதான் பஞ்சு மிட்டாயா சோஜாவா சாஞ்சிக்குவேன் ஓமடியில சாஞ்சி சும்மா வாட்டமா இருக்கிறியே வாட்டர் பாக்கெட் மூஞ்சி மஜாவா இருக்கிறியே பஞ்சு மிட்டாயா நீதான் பஞ்சு மிட்டாயா மஜாவா இனிக்கிறியே பஞ்சு மிட்டாயா நீதான் பஞ்சு மிட்டாயா. ஆகா மருமக சுட்டுட்டா போல. சரி நாம ரெண்டு எடுத்து சாப்பிடுவோம். மருமகளே ஜிலேபி எல்லாம் போட்டு முடிச்சிட்ட போடுக்க. ஆமா தே போட்டு முடிச்சிட்டேன் தே. சரி சரி டேஸ்ட் பாக்குறதுக்கு ரெண்டு ஜிலேபி எடுத்துக்கிறேன் மருமகளே. என்னது டேஸ்ட் பார்க்க புரியல? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உங்க வேலையை மட்டும் பாருங்க. என்ன வார்த்தை சொல்லிவிட்ட மருமகளே? மாமியார பத்தி என்ன வார்த்தை சொல்லிவிட்ட? இப்படி எல்லாம் சீன போட்டாப்ல ஜிலேபியை கொடுத்துருவேன் பாத்தீங்களோ, அதெல்லாம் கிட்ட வர முடியாது. ஆஹா ஜிலேபி பார்த்தா வாயில எச்சு ஊறுதே. ஏத்தே உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல தே, யான் தே இப்படி ஜிலேபி ஜிலேபி அலைதிய? ப்ளீஸ் மருமகளே ரெண்டே ரெண்டு எடுத்துக்கிறேன் மருமகளே. அத்தே வேண்டாம், பிற சுகர் கூடிரும், வேண்டாம் சொன்னா கேளுங்க. சுகரை விடு மருமகளே. நான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இவ்வளவு மாவு பசங்க கொடுத்தல, அதுக்காகவே ரெண்டு ஜிலேபி எடுத்துக்கிறேன் டி. ஐயா உங்களோட பெரிய ரோதனையாவுல போச்சு. சரி சரி ரெண்டு எடுத்து தின்னுக்கங்க. யப்பா என் மகன் வீட்டுல என் மருமக செய்த ஜிலேபி திங்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டி இருக்கு. இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது கிடைச்சது. தே நீங்க அப்படி பாட்டு பாட தே, இந்த பொறப்பு தான் நல்ல ஓசியில சாப்பிட்ட கிடைச்சது அட கிடைச்சது. என்னத்தே இது ரெண்டு நீ இப்ப மூணு எடுத்து வச்சிருக்கிய? என் மருமகளே நான் ரெண்டு தான் தின்பேன். என் மகன் வீட்டுல இருக்கம்ல அவன் ஒண்ணு கொடுத்தது என்ன. சரி ஏதோ நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேல தின்னா அப்புறம் உங்களுக்கு தான் சுகர் வரும், அப்புறம் நான் தான் ஆஸ்பத்திரி கூட்டு போட்டிருக்கேன். எப்படா மகனுக்குன்னு சொல்லி கூட ஒரு ஜிலேபி ஆட்டையை போட்டு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு நல்ல ருசியை பாத்திரம் தான். வாங்க ஐயா வாங்க, வாங்கம்மா வாங்க. அழகான ஜிலேபி பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு, நல்ல சுவையான ஜிலேபி, பஞ்சாபி ஜிலேபி. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. ஜிலேபி வாங்கலையோ? ஜிலேபி சிகப்பு ஜிலேபி இருக்கிறதுலயே பட்டு ஜிலேபியா இருக்கிறது என் கடை தான். வாங்க வாங்க வாங்க. ஆகா சூப்பரா இருக்கே சூப்பரா இருக்கே. ஞம் 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 ஞம். என்னது இது ஜிலேபி இவ்வளவு காரமா இருக்கு? ஜிலேபினா இனிப்பல்ல இருக்கும். ஒருவேளை நம்ம மருமக நமக்கு சுவர் இருக்குன்ட்டு உரப்பு போட்டு ஜிலேபி திஞ்சிச்சாளா? யாருக்கு அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம். ஐயா காரம் பயங்கரமாவுல இருக்கு. மருமவளே அடியே மருமவளே. என்ன சவுண்ட் ஓவரா இருக்கு? மாமியார் வேலையை காட்டுதீங்களோ? அது அது வந்து மருமவளே. என்னத்தே மூணு ஜிலேபி உங்களுக்கு பத்தலையா? ஐயோ நான் அதை சொல்ல வரல. அதோ கஸ்டமர் வர்றாங்க தே, கொஞ்ச நேரம் வாயை முடிட்டு சும்மா இருங்க, என்ன தேவை சொல்லிட்டு இருக்காதீங்க. வாடி கொசுமிட்ட என்ன வாங்கிக்கிற? அது 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 வந்துமா ஜிலேபிலாம் தீந்து போச்சு. என்ன இந்த அத்தைக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா? இப்பதான் வியாபாரத்தை பார்க்கணும்னு உட்கார்ந்து இருக்கு, அதுக்கு முன்னாடி தீந்து போச்சுன்னு சொல்லுது. எத்தே வியாபாரத்தை எடுக்காம ஒழுங்கு மரியாதை உள்ள போங்கத்தே. அந்த ஆட்சிக்கு வயசாகி போச்சுல, அதான் கண்ணு சரியா தெரியாது. என்ன பாத்தியா மருமக கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டாலே இந்த ஜிலேபியால. ஒரு ஜிலேபி 5 ரூபாமா, 10 ஜிலேபி 50 ரூபா கொண்டு வந்திருக்கியா? கோசு முட்டைனா கோசு முட்டை தான், கரெக்டா காசு கொண்டு வந்திருக்கிய. இந்தாடி 10 ஜிலேபி பத்திரமா கொண்டு போ. கொசு முட்டை போற வழியில ஒண்ணு தின்னுட்டு அதுக்கப்புறமா உங்க அம்மா எனக்கு சண்டை முடி விட்டுறாதுன்னு. பாப்பா இந்த ஜிலேபியை சாப்பிடாதன்னு. என்னாச்சு இந்த அத்தைக்கு? பச்சை பிள்ளை கிட்ட போய் ஜிலேபியை சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாமர்மோளே எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நீ முடிவு பண்ணிட்டியா? பின்ன என்னத்த, வந்த கஸ்டமர் கிட்ட ஜிலேபி இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டீங்கன்னா இவ்வளவு ஜிலேபி நான் யார்கிட்ட போய் விக்கிறது? இவ்வளவு டேஸ்டா சுவையா இருக்கு ஜிலேபியை மத்தவங்க சாப்பிட வேண்டாமா? அது வந்து மருமகளே அதுல இனிப்பு. ஆமா இனிப்பு அதிகமா இருந்தா தான் ஜிலேபி. உங்களுக்கு தான் சுகர் ஆச்சே, சாப்பிடாதீங்கன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. இனிப்பு ஐயா உங்களோட ஒரே ரோதனையா போச்சுத்த. ஒரே இனிப்பு இனிப்புன்னுக்கிட்டு. இனிப்பு தான் ஜிலேபி, இனிப்பு தானே. நான் என்ன சேவு மிச்சரா போட்டு வச்சிருக்கேன் உரைக்கிறதுக்கு. ஐயே சின்ன பொண்ணே வாங்க மொட்டத்தல நமிதா பாட்டி. வாங்க மொட்டத்தலக்கா. ஆஹா மாமியார் பேச போயிட்டாங்களே, நீ எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியலையே. ஆமா உனக்கு தான் சுகர் இருக்குல்ல, என்ன ஜிலேபி வாங்க வந்திருக்க? இந்த கிளவி வேற வியாபாரத்துக்கு எடுத்து விட்டுரும் போல. மொட்டத்துல நமிதா பாட்டி தாராளமா சுகர் இருக்கும் கூட ஜிலேபி சாப்பிடலாம் தெரியுமா? என்ன மருமகளே மாத்தி பேசுற? எத்தே வியாபாரத்துக்கு எடுக்காதீங்க, சும்மா இருங்கத்தே. அம்மா ஜிலேபி சாப்பிட்டா ரொம்ப கூடி பெருமாமா சுகரு. சுகரும் கூடாது சோவரும் கூடாது, தாராளமா ஒண்ணு இல்ல 2 ஜிலேபி நீங்க சாப்பிடலாம். ஏன்டி உன் மருமகளே சாப்பிடலாங்க, நீ வேண்டாங்க. சரி எனக்கு என் மருமகளுக்கு பேத்திக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 10 ஜிலேபியா கொடுத்துரு. இதோ 10 ஜிலேபி வாங்கிக்கோங்க. எம்புட்டாச்சி என்ன ஒண்ணு 5 ரூபா தானே, 50 ரூபா கொடுங்க போதும். சரிட்டி அப்ப நான் வாரேன். என்ன மருமகளே நான் ஜிலேபி சாப்பிட்டா மட்டும் சுகர் கூடுங்க, அந்த கிழவி சாப்பிட்டா கூடாதுங்க. உனக்கு இருந்தாலும் ஓடுற வந்து நீ இப்படி ஆகாது. என்னத்தை இப்படி பேசிய நீங்க? ஏன் அத்தை உங்களுக்கு சுகர் கூடிருச்சுன்னா நான் தான் பக்குவமா பாத்துக்கணும். ஹாஸ்பிட்டல்ல போய் செலவு பண்ண போறது என் காசு தானே. ஆனா இப்ப ஜிலேபி வாங்கிட்டு போறது யாருன்னு பாத்திய? நம்ம 4 முடி இருக்கல்ல, அவ மாமியார் தானே. அது தெரியாம இருக்கேன் நானே. அவளை நான் எத்தனை வருஷம் பழக்கம். ஊருக்கு வரும்போதெல்லாம் ஃப்ரெண்ட் பிடிச்சிருவீங்க போல. அவங்களுக்கு சுகர் வந்தா நமக்கு என்ன பிரச்சனை? ஏற்கனவே சுகர் இருக்கு, கழுத கூடுனா கூடட்டும், 4 முடி தானே செலவழிக்க போற, நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னேன். அதுவும் இல்லாம இப்படி வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் சுகர் இருந்தா இது சாப்பிடக்கூடாது, பிரஷர் இருந்தா ஜிலேபி சாப்பிடக்கூடாது, இப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வியாபாரம் பார்த்து கஞ்சி குடிக்க முடியாது. அடியே மருமகளே இந்த
சிலேபியை சாப்பிட்டேன்னா எனக்கு கூட சுகர் வராது டீ. ஏத்தே சும்மா கூட 2 ஜிலேபி வேணுங்க ஆசைக்காக வாய்ப்பு வந்தெல்லாம் பேசப்படாதே. அது இல்ல மர்மோளே, நான் நெசமத்தான் சொல்றேன். இந்த ஜிலேபியை சாப்பிட்டேன்னா எனக்கு கூட சுகர் வராது மர்மோளே, சுகர் வராது. 2 இல்ல 4 சாப்பிட்டா கூட எனக்கு சுகர் வராது. ஏத்தே 2 சாப்பிட்டாலே உங்களை பெட்ல அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க 4 சாப்பிட்டீங்கன்னா ஒரே அடியா போய் சேர்ந்துருவியே. அது வந்து மர்மோளே ஜிலேபில. ஆமாத்தே ஜிலேபில ஃபுல்லா இனிப்பு தான். கஸ்டமர் வராங்க, கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு ஓரமா நின்னுங்க. ஐயோ நம்ம மர்மவ என்ன சொல்ல வரமே காது கொடுத்து கேட்க மாட்டேக்கல. வாங்கண்ணே வாங்க. என்ன அக்கா வரலையா? உங்க அக்கா தானே வீட்டுல உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்கா. ஜிலேபி நீ கத்துற சவுண்டு அவ காது கிளிதான். வியாபாரம் பார்க்கணும்னா 4 கத்து கத்துனா தானே மத்தவங்களுக்கு கேட்டு வாங்க வருவாங்க. நல்லா கத்துன கழுத மாதிரி. ஏன் தம்பி என்னாச்சு? உங்க மருமவா கத்துன கத்துல என் வீட்டுக்காரி சோறு பொங்க மாட்டேன், கறி வைக்க மாட்டேன், இன்னைக்கு ஜிலேபியை வாங்கிட்டு வாங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம் சொல்றா. பாத்தீங்களா இந்த குடுமையெல்லாம் கேட்கணும்னு? அது வந்து தம்பி, அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ராணிய கட்டி இனிப்புனா கொஞ்சம் அலாதி பிரியும். அதான் நீ வீட்டுல வேலையை பாரு, நானே போய் ஜிலேபி வாங்கிட்டு வந்துடுறேன்னு கடைக்கு வந்துட்டேன். சரிம்மா ஒரு 10 ஜிலேபியை கொடு. ஒன்னு எம்புட்டு? ஒன்னு 5 ரூபா தானே. தம்பி அதிக காரம் உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு காரம் ஒத்துக்கிடும், என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாம் காரம் ஒத்துக்கிடாது. ஏன் அதை கேக்குறீங்க? இல்ல பார்த்து பதனமா சாப்பிடுங்க தம்பி, அதான் சொன்னேன். ஏன் சின்ன பொண்ணு உன் மாமியாருக்கு என்ன ஆச்சு? காலையில இந்த மரத்துல இருந்து ஒரு கட்டை மண்டையில விழுந்துருச்சு பாத்துக்கங்க. அந்த நேரத்துல இருந்து இப்படிதான் ஏதாவது புலம்பிக்கிட்டே இருக்கு. ஜிலேபி நான் இனிப்பா பார்த்து வித்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு காரம் ஒத்துமான்னு கேட்கணும். அது கொழுப்பு தானே. சரி உங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு மாமியார வயிறதே ஒரு டைம் பாஸ் ஆச்சு. என் பொண்டாட்டி எங்க அம்மாவை இப்பதான் வயிற்றுடாக்கா. தம்பி இப்ப புரியாது, நான் பேசுறதே வீட்டுக்கு போனோன்னே புரியும் பாருங்க. ஐயோ அண்ணே அவங்க கிடக்குறாங்க, நீங்க வாங்கிக்கங்கண்ணே. இந்தாங்க வாங்கிட்டு போய் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுத்து சந்தோஷமா சாப்பிடுங்க. அம்மாவுக்கு சுகர் இருக்கு, அம்மா ஜிலேபி சாப்பிடக்கூடாது. தம்பி அதெல்லாம் இந்த ஜிலேபி ஒண்ணு இல்ல 10 கூட சாப்பிடலாம், ஒண்ணுமே செய்யாது. என்னாச்சு சின்ன பொண்ணு மாமியாருக்கு? ஜிலேபி சுகர் இருக்கவங்க 10 கூட சாப்பிடலாம்னு சொல்லுது. உண்மையிலே மண்டையில கட்டை விழுந்திருக்கத்தான் செய்யும்னு நினைக்கேன். இப்படிதாத்தே 4 பொய் சொல்லியாச்சு, வியாபாரம் பார்க்கணும். அடியே மர்மவளே, நான் சொன்னது பொய் இல்லட்டி, சத்தியமான உண்மை. என்னத்த சொல்றீங்க? ஜிலேபி சாப்பிட்டா அது எப்படி தே? ஜிலேபி சாப்பிட்டியா இருக்காச்சும் சுகர் வராம இருக்குமா? இந்த ஜிலேபி இருக்கே, இந்த ஜிலேபி அதை சாப்பிட்டா கண்டிப்பா வரவே வராது. ஓஹோ, நீங்க மாவு பிசைஞ்சதால அப்படி சொல்றீங்களா? நான் தான் பிணைஞ்சேன் மர்மவளே, நான் தான் பிணைஞ்சேன். எதுக்கு இத்தனை நான் தான் தெரியலையே. ஆனா மாவுல சிகப்பு கலர் வரணுங்கிறதுக்காக. இருங்க கஸ்டமர் வராங்க. ஐயோ கஸ்டமர் எல்லாம் வந்து இனிமேல் கஷ்டப்பட போறாங்களே. எவன்டா அவன் கஸ்டமரு? காத்து மேலே காத்து கீழே காத்து சைடுல காத்து ரைட்ல காத்து மேலே காத்து டிக்குது காத்து ரொம்ப நாத்து டிக்குது சைடுல பார்த்த குப்பை மேடுமா ஏ ஓஜகல பரி உரியானி ஏ லஜிக வரியானி கச்சா வாங்க பைட்டுமா. ஓ தம்பி வாங்க. யார் இந்த தம்பி காத்து மேல காத்துன்னு பாட்டு படிக்குது? இந்த பாட்டை வச்சு கண்டுபிடிக்க மாட்டோமா? நம்ம தெருவுல சைக்கிள் அப்புறம் பைக்குக்கெல்லாம் காத்து போனா இந்த தம்பி கடையில தான் போய் காத்து பிடிச்சுப்பாங்க. நான் இப்ப உங்க கடையில ஜிலேபி வாங்க வந்திருக்கேன். போன மாசம் மட்டும் நீங்க உங்க பைக்குக்கு 50 ரூபாய்க்கு காத்து அடைச்சிருக்கீங்க. அந்த காசு நீங்க கைக்கு தரவே இல்ல. ஆகா, காசு கொடுத்து வாங்குவான்னு பார்த்தா கொடுத்த காத்துக்கெல்லாம் காசு கேட்கிறானே. அதனால இப்போ அந்த காசுக்கு நான் ஜிலேபியை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். தம்பி நேத்து சூத்த கத்திரிக்காய் வித்தேனே, அப்பவே வாங்கி கழிச்சிருக்கலாம்ல. எதுக்கு? நான் அடிச்ச காத்துக்கு பதிலா சூத்த கத்திரிக்காயில இருந்து புழு எடுத்து வைக்கவா? வேணாம் எனக்கு ஜிலேபி தான் வேணும். பரவாயில்ல தம்பி, நல்லா உசாரத்தா இருக்கீங்க. இதை தர வாங்கிக்கங்க. இந்தாங்க தம்பி, நான் உங்களுக்கு 50 ரூபா தரணுமா? இதுல 50 ரூபாய்க்கு ஜிலேபி இருக்கு. ஓகே. பார்த்து ரொம்ப தித்திப்பா இருக்கும். காத்து மேல காத்துன்னு சொல்லி ஜிலேபியை காத்துல விட்டுறாதீங்க. அடியே மர்மவளே, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ விளக்கமாத்து புதுசா வாங்க போறது கன்ஃபார்ம் தான். ஓஹோ, என்ன அடிக்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களா? நான் எதுக்கு நீ ஒன்னு அடிக்க போறேன்? நான் அடிச்சா நீ திருப்பி அடிச்சு விட்டுருவியே. தெரியுதுல்ல, பின்ன ஏங்கிட்டே வா. ஆனா அடிக்க போறது நான் இல்லடி, இந்த ஊர் மக்கள் தான். யாந்தே என்னாச்சு? பின்னடி ஜிலேபில இனிப்புக்கு பதிலா காரத்தை போட்டுட்டே விக்காதன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ கேட்க மாட்டாம நீ பாட்டுல ஜிலேபி எடுத்து கொடுத்துட்டு இருக்க. என்ன சொல்றீங்க? ஜிலேபில இனிப்புக்கு பதிலா காரத்தை போட்டுட்டீங்களா? ஆமாடி கிறுக்கி, நீ சிவப்பு கலர் பொடி எடுத்து மாவோட கலக்க சொன்னியா? சிவப்பு கலர் பொடி இருந்துச்சுன்னு சொல்லி கலக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு சிவப்பு கலர் பொடி இருக்கு. அப்ப இந்த ஜிலேபில எந்த பொடியை கலந்தேன்னு பார்த்தா மிளகா பொடி கலந்திருக்கேன். மிளகா பொடி கலந்திருக்கேன். அட மாமியாரே, போய் ஜிலேபில மிளகா பொடியை கலக்குவாங்க. மாவோட மிளகா பொடியை கலந்ததுனால நீ எவ்வளவுதான் இனிப்பு சீனிக்குள்ள போட்டாலும் இது இனிக்கவே இனிக்காது போ. அத்தே இப்ப என்னத்தை பண்றது? நானும் ஆசையா ஒரு ஜிலேபியை கடிக்கலாம்னு வாயில வச்சு உரப்பு தாங்க முடியல. தாங்க. ஐயோ, உங்களுக்கு உரைச்சா பரவாயில்ல. இப்ப வாங்கிட்டு போனவங்க எல்லாம் திருப்பி வந்தா என் நிலைமை என்ன ஆகும்? உன் நிலைமை என்ன ஆகும்? அதே கதிதான். அதுக்கு முன்னாடி நான் பையத்திக்கிட்டு ஊரை பத்தி ஓடி போயிருவேன். ஐயோ அத்தை, ஜிலேபில மிளகா பொடியை கலந்தது மட்டும் இல்லாம என்ன இப்படி தன்னந்தனியா விட்டுட்டு ஓடுறீங்களே. பின்ன வயசான காலத்துல உன் கூட சேர்ந்து என்ன அடி வாங்க சொல்லியோ? நான் எஸ்கேப். நீ ஓடி யார வர மாதிரி தெரியுது. அநேகமா ஊர் மக்கள் தான் விளக்கமா தூக்கிட்டு வருவாங்க. ஓடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நேம் இப்ப நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்துல்லாவுக்கு 8/8/2014 அன்னைக்கு பிறந்த நாள். ஹேப்பி பர்த்டே டு யூ அப்துல்லா. கமெண்ட் பண்ணவங்க நேம் பார்க்கலாம். சரசி, கவிதா, நத்தக்கடையூர், கிருஷ்ணர், சங்கரி, பிரியா, அருண், மௌலியன், குமார், காஞ்சனா, லோகிதா, லதா, மீட்டுக்குட்டி, குமார்,
மணிகண்டன், குமார், கற்பகம், சஸ்விகா ஸ்ரீ, சக்திவேல், சதீஷ்குமார், ராதிகா, பாக்யலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சோபனா, சேர்மன் ராஜா, கவிநிலவு. கமெண்ட் பண்ணவி எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.